ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லெந்து காலங்களிலே சிலுவையை பற்றிய உபதேசத்தை தியானிக்க தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய ஆழப்பெரிய கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் என்னோடு கூட இணைந்து இந்த வேத வசனத்தை கவனிக்கும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, அவர் நம்முடைய பாவங்களை தீர்க்கும்படி, நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னிக்கும்படி அந்த கொல்கதா மலையில சிலுவையை சுமந்து சென்று தம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆனால் இங்கு பவுல் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன் என்று கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்லுகிறார். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் எனக்காக அறை உண்டு இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து எனக்காக எப்படி சிலுவையில் அறையப்பட்டு மரித்தாரோ, அப்படி நானும் இந்த உலகத்திற்கு இயேசுவை போல இந்த உலகத்தின் காரியத்திற்கு, உலகத்திற்கு சிலுவையிலே அறை உண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறை உண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்கள், தங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய ஆலயமாக எண்ணி பாவித்து கர்த்தருக்குள்ளே நடக்கிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பவுல் இப்படியாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மட்டும் சிலுவையில் அறையப்படவில்லை, நானும் இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தின் காரியத்திற்கு சிலுவையிலே அறையப்பட்டு உண்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், தேவனை தரித்திருக்கிறவர்களாக நாம், தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று, பவுலை போல நாமும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் சிலுவையிலே அறையப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோப்பு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களாக. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன்
தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த உலகம் தேவனுக்கு எதிராக இருக்கிறது. பாவத்தை நேசித்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் வெறுக்கிறது. எனவே இந்த உலகத்தோடு, இந்த உலகத்தின் காரியங்களோடு நான் நட்பாக இருப்பது எப்படி? இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகம் எதிரியாக மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானவர்களோடு இந்த உலகமானது சேர்ந்து கொண்டு அவருக்கு எதிரியாக மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த இந்த உலகத்தோடு நான் எப்படி சிநேகிதமாக இருக்க முடியும்? நான் எப்படி நட்போடு இருக்க முடியும்? நாம் இந்த உலகத்தின் நோக்கங்களையும் லட்சியங்களையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் வழிமுறைகளையும் நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருப்போமே. ஆனால் எப்படி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தவர்களாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறவர்களாக நாம் எப்படி இருப்போம்? ஆகவேதான் பவுல் சொல்லுகிறான், நானும் இந்த உலகத்திற்கு சிலுவையிலே அறை உண்டவனாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக கிறிஸ்தவர்கள் இந்த லெந்து காலங்களிலே, இந்த 40 நாட்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில காரியங்களை வெறுத்து, சில உணவுகளை வெறுத்து, சில பொருட்களை வெறுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த காலங்களை அனுசரிப்பார்கள். ஆனால் இந்த லெந்து காலங்கள் முடிந்த பின்பு அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே நேர்மாறாக, எதையெல்லாம் இந்த 40 நாட்கள் வெறுத்து ஒதுக்கி புறம் தள்ளி ஆண்டவருடைய இந்த சிலுவையின் பாடுகளை அனுசரித்து நினைவு கூர்ந்தார்களோ, இந்த 40 நாட்களுக்கு பின்பாக இந்த 40 நாட்கள் வெறுத்த அத்தனை காரியத்தையும், ஒதுக்கி வைத்த அத்தனை காரியத்தையும், புறம் தள்ளின அத்தனை காரியத்தையும் மீண்டும் அவர்கள் சிநேகித்து, அதை நாடி, அதை வாஞ்சித்து அதில் விருப்பமாய் இருப்பார்களே. ஆனால் ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களாக. ஒருவேளை உலக சிநேகிதத்தோடு கட்டப்பட்டவர்களாய், உலக சிநேகிதத்தோடு இணைக்கப்பட்டவர்களாய், உலக சிநேகிதத்தோடு இசைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் தேவனுக்கு பகைஞராய் இருப்பீர்கள். நீங்கள் தேவனுக்கு பகையாளிகளாக இருப்பீர்கள். ஆகவே தான் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. இந்த லெந்து காலங்களுக்கு மட்டும் உலகத்தின் காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, மதுபானத்தை, புகை பழக்க வழக்கங்களை, போதை வஸ்துக்களை விலக்கி வைத்துவிட்டு, இந்த லெந்து காலங்கள் முடிந்த பின்பு அதை திரும்பவும் நீங்கள் விரும்புகிறவர்களாக, அதன் மேல் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பீர்களே. ஆனால் நீங்கள் தேவனுக்கு சிநேகிதர்களாக இருக்க முடியாது. தேவன் உங்களுக்கு சிநேகிதராக இருக்க முடியாது. யாக்கோப்பு 4:4 சொல்லுகிறது, உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஆகவே கர்த்தருடைய ஜனமே, இந்த நாட்களில் பவுலை போல, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, அவர் மாத்திரம் அல்ல, நானும் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டவனாக இருக்கிறேன், வாழ விரும்புகிறேன் என்று உங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பீர்களே. ஆனால் ஆண்டவருடைய சிலுவையின் பாடுகளின் நிமித்தம் உண்டான விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, மறுரூபமாகிறதினாலே தேவனுடைய அளவற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து
உங்களை நடத்துவாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறேன். அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறைவுண்டு இருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைவுண்டவனாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.